வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி டே 24/11/2024, டேட் 24/11/2024, டே 5. நாம் மிக முக்கியமான இடத்துல இருக்கோம். சங்கமம் என்று சொல்லக்கூடிய நர்மதை நதியும் குந்தா நதியும் இணையும் இடத்தில் ஒரு ஆசிரமம் அங்கே இருக்கிறோம். காலை மணி 4:05. இன்றைக்கி புறப்பட்டு இன்னொரு 15 கிலோமீட்டர் அடுத்த இலக்கு டெஸ்டினேஷன் அங்கே போகிறோம். அநேகமாக ஷாலிவாகன்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே போக நல்லபடியாக நடந்து அங்கே போயிடலாம். ஒரு 6 மணி நேரத்தில். டஃப்பாக தான் இருக்குது. புது தண்ணி அங்கே குடிச்சு தொண்டை வீணாக போயிடுச்சு. நல்லா இருக்குது. அப்படியே பாருங்கள், இடத்த பாருங்கள். காலம்புரை விடிஞ்ச பிறகு காட்டுறேன், நல்லாயிருக்கும். நம்ம இடம் கம்ப்யூட்டர் லேப்டாப்பு இப்போ தான் அப்லோடு பண்ணேன், பார்ட் 2. நம்ம துணிலாம் காயுது. பக்கத்தில் ஒரு அணை இருக்குது, பிரசித்தி பெற்ற அணை. நர்மதா வரிசையாக அணை, பல அணைகள் இருக்குது. அந்த அணையும் காட்டுறேன். எய்த்தாப்பில் மண்டலேஸ்வர்ங்கிற ஒரு முக்கியமான இடம். பிடிச்ச பிறகு காட்டுறேன். நான் வந்தோம், நல்லா இருந்துச்சு இடம். ஓகே, சரி, வேலைகள்லாம் பார்க்குறேன். ஓகே, இன்றைய நாள் 5 பயணத்தை நாம் தொடங்குவோம். இது ஒரு புனித பயணம். நர்மதை போற்று, காவேரி தாயே போற்று. चलो 2 मिनट में आएगा. चलो मन से ना सारा को उठाया तो अंदर भी ऐसा है. तो अच्छा रहेगा. और नाना है आया क्यों अपनी Hi everyone, good morning. வணக்கம் நேயர்களே. टीचर नर्मदे है जिंदगी भर. एक मिनट, ये मुंबई में मासा टीचर है पांडुपला.
எவ்வளோ அருமையாக சுந்தரா எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க இடம். அவங்கவுங்க காத்தால ஏஞ்சி மணி சொல்ல மாட்டேன், மணி இப்போ 7 தான் ஆகுது. எல்லாம் புறப்பட்டாங்க. காட்டு வழி பயணம் இனிமேல் நடந்துட்டுருக்கு வேலை. நர்மதே ஹர் நர்மதே ஹர் नर्मदे शूट 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 नक्की 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 पीछे रे तुम्ही मा त्रास देणार तुला त्रास देणार त्रास काहीच नाही चालतो ना இங்கே பக்கத்தில் நர்மதை நதி ஓடுது. ஓகே, இன்னைக்கு டே 5 தொடங்குது, பார்க்கலாம். நர்மதே ஹர் நர்மதே போற்றி, காவேரி தாயே போற்றி. இன்றைய நாள் சிறப்பாக அமைய எல்லாம் வேண்டுகிறேன். रामगुड़ी आश्रम अन्नक्षेत्र देवासंगम मार्केट केड़ा இந்த ஊர் பேர் மார்க்கெட் கேடா. இன்றைய 5ஆம் நாள் பயணம் தொடர்கிறது. நர்மதை நதியே போற்றி, காவேரி நதியே போற்றி. நர்மதை நதியை வலம் வருதல். எனக்கு முன்னாடியும் ஆயிரக்கணக்கான பேர் போயிட்டுருக்காங்க, எனக்கு பின்னாடியும் ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டுருக்காங்க. இங்கே உள்ள மக்கள் இந்த நதியை மிக மிக புனிதமாக போட்டுடுறாங்க. மற்றும் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த கரையில் வசிக்கக்கூடிய அத்தனை மக்களும் நம்மளை பார்த்தாக்கா அப்படியே பவ்யமாக ஒரு சாது சன்னியாசியை பார்க்குறாப்புல நம்மளை வணங்கி உங்களுக்கு என்ன வேணும் என்ன செய்யணும் பவ்யமாக கேட்டு அப்படி உபசரிக்கிறாங்க. நீங்கள் துணிஞ்சு, அதாவது சொல்கிறாங்க, நீங்கள் துணிஞ்சு வரலாம், எங்களை நம்பி வரலாம், எந்த விதமான உதவி கேட்டாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம், எங்களை நம்பி வந்திருக்கீங்க, நர்மதை நம்பி வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு உபசரிப்பு. இதை நான் அவசியம் உங்களுக்கு சொல்லி ஆகணும் இல்லையா? நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன், அவங்க பாட்டுக்கு கையை பிடிச்சி இழுக்காத குறை தான். பழமாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும். ஏன்னா உணவு தான் சொல்கிறேன் உங்களுக்கு, நம்ம ஊர் உணவாட்டம் இல்லை. வைத்தாவது தெரியுது அணைங்க. ஆஹா, அற்புதம் அற்புதம். சூரியன் காலை மணி 7:11, டே 5, 24ஆம் தேதி நவம்பர். வயல் சூரியன் உதிச்சிட்டார். எனக்கு சூரிய உதயம் மிக மிக அற்புதமாக தெரியுது. ஆனால் அவங்க கண்ணுக்கு சாதாரணமாக தெரியலாம். கவலைப்படாதீங்க, என்ன கூடிய சீக்கிரத்தில் அருமையான கேமரா மொபைல் வாங்கிடலாம், அது நல்லபடியாக பார்க்கலாம். எல்லோரும் 5 மணிக்கு எழுந்துச்சி காலை கடன் முழிச்சு குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு புறட்டு போயிட்டாங்க. 6, 6:30க்கு. நான் தான் கடைசியாக புறப்படுறேன். போகிறாங்க பாருங்கள், எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள். ஒரு அணை, இதுக்கு பின்னாடி ஒரு அணை இருக்குது. இந்த ஊர் பேர் மார்க்கெட் கேடா. தேதி 24 நவம்பர் 2024. நம்மளுடைய தேதி 5, 5ஆம் நாள் பயணம், புனித பயணம், நர்மதை நதியை வலம் வருதல் பயணம் தொடங்குகிறது. இனிதே தொடங்குகிறது. இன்றைய அனுபவம் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது.
வாருங்கள், என்னோடு பயணிக்கலாம். நம்ம தங்கியிருந்த குடியிலேருந்து 5 நிமிஷத்துலலாம் ஒரு மெயின் ரோடு வந்துருச்சு. இது வழியாக போனாக்கா 1.5 கிலோமீட்டர் போன பிறகு ரைட் சைடில் இன்னொரு பாதை பிரியுமா, கிராமத்து பாதை. அதன் வழியாக நடக்கணுமா. அது வரைக்கும் இந்த ரோடு இது போல் பெரிய ரோடு நமக்கு கிடைக்கும். கொக்கோட வேடிக்கையை பார்த்தீங்களா? அங்கே ஒரு கொக்கு. சூரியன். மணி காலை 7:15. இந்த வழியாக போகணும். சவாரி பண்ணுறாரு. அந்த நோஞ்சா மாட்டு மேலே கொக்குங்க. அது ஒரு ஆசை, ஊஞ்சல் உட்காராப்புல. விடுங்க சவாரிய, நாம முன்னேறுவோம். புதுமையான அனுபவம், த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஆரம்பிச்சு नर्मदे हर. हेलो नी मारे नेर வண்டி வேகமாக போயிட்டுருக்குது. ஷாலி வாகன். இது என்னது? மணி 7:50 காலை. மகாரிமா பால் கர்கோன். ரெண்டு பக்கமும் எனக்கு கேமரா ஹேண்டில் பண்ண தெரியாதுங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க பார்க்குறதுக்கு இல்லைங்களா? எனக்கு எழுத்து பேச்சு இதுதான். இது ஒரு கலை, கேமராவை ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறது. ஸோ இப்போ நடந்துகிட்ருக்கோம். மணி காலம்புரை 7:50. இது கட்டோராங்கிற கிராமம். எய்த்தாப்புல அண்டை நர்மதா தெரியுது பாருங்க. ஆக இன்னைக்கு நாம் நர்மதை அன்னையை தரிசித்து விட்டோம். அதை லவ் பண்ணுறோம், அது மேலே அன்பு செலுத்துகிறோம், அதை காதலிக்கிறோம்.
ओ कैसा ऐसा பருவ வயசில் நம்ம காதலியையும் காதலனையும் எப்படி துடிப்பாங்க தங்களை பார்த்துக்கிறதுக்கு. ओ भाई ओ अंकल बात पे कैसा रास्ता था जाने का. என்ன சொன்னாங்க, காதலன் தன் காதலியை பார்க்கறதுக்கு எப்படி துடிப்பான் அப்படியே ஆன்ட்டு. அந்த ஒரு சுச்சுவேஷன், அப்படி ஒரு கிளர்ச்சி ஏற்படுமா நர்மதையை பார்க்கறதுக்கு. இந்த மூல செலவுகளுக்கு காவேரியை பார்க்கறதுக்கு அவ்வளோ கிளர்ச்சி ஏற்படும் காத்தால பார்க்கறதுக்கு. அதுபோல் தான் இதுவும் 3 நாளைக்கு ஒரு தடவை பார்த்தே தீர்ந்துடணுமா. இப்போ நம்ம வெளில போயிருந்தோம், டோட்டலாக ரோடு சைடு போயிருந்தோம். சில நாள்களில் 2 நாள் வரைக்கும் ரோடு சைடாகவே அடிச்சிடுமா. நறுமதியை பார்க்க முடியாமல் போயிடும். ஒரு வகையில் நறுமதியை பார்ப்பாங்க. அந்த உணர்வு தான் இப்போ நமக்கு இருக்குது, பார்த்துக்கோங்க. அந்த உணர்வு தான் நமக்கு இப்போ இருக்குது. ஓகே, நேயர்களே, எவ்வளோ அழகாக ஓடுது பாருங்கள் நர்மதை நதி. இந்த அனுபவத்துக்காக தான், இந்த காட்சிக்காக தான் தவம் இருந்தேன். 4 வருஷம் போராடினேன், பிளான் பண்ணேன். நல்லபடியாக நடக்கணும், அவ்வளோதான். இப்போ தான் ஜஸ்ட்டு ஒரு 65-67 கிலோமீட்டர் நடந்திருக்கோம் நாங்கள். இன்னும் 3430 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கும். எவ்வளோ? 3430 கிலோமீட்டர் ஸ்டில் ஹவ் டு வாக் நியர் நர்மதா பேங்க் ஷோர்ஸ். நைட் நாம் மாக்கர்கேடாங்கிற இடத்துல தங்கியிருந்தோம், நல்லா இருந்துச்சு. இப்போ அங்கேருந்து புறப்பட்டு ஒரு 3 கிலோமீட்டர் வந்திருப்போம். இன்னும் இங்கேருந்து 7 கிலோமீட்டரில் இதே கடற்கரை, இதே ஆற்று வழியாகவே, கரை வழியாகவே போனாக்கா சாலிவாகனங்கிற ஒரு ஊர் வருமா. சாலிவாகன். நேயர்களே, இந்த பேரை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போயாவது கேட்டுருந்துருக்கலாம். நீங்கள் கேட்குறதுலையும் பார்க்கறதுலையும் தப்பு கிடையாது. வாழ்க்கை நமக்கு நீண்ட வாழ்க்கை, நமக்கு எவ்வளோ விஷயங்கள் நம்ம உள்வாங்கிக்கிறோம். விடுங்க. இப்போ நம்ம போகிற இடம் சாலிவாகன்கிற ஒரு கிராமம். அங்கே தங்கறதுக்கு இடம் இருக்குது. மத்தியானம் சாப்பாடும் அங்கே தானா. சாப்பாடுன்னு சொல்லிட்டேன். நான் தஞ்சாவூர்காரன்.
சாப்பாடு தான் நம்மளை வெட்டு விட்டுரும் உங்களுக்கு. பாம்பு தின்னும் ஊரில் நீ போனால் பாம்பின் நடுமுறி உனக்கு வேணும், அப்போ தான் நீ பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. பாம்பு திங்கிற ஊருக்கு போனாக்கா நடுமுறி எனக்கு கொடுங்கணுமா. பாம்பு திங்கிற தான் பரவாயில்ல. நேயர்களே, 18ஆம் தேதி புறப்பட்டு 19ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இன்றைக்கி தேதி 24, 6 நாள் ஆகிடுச்சு. நல்ல உணவு கிடைக்கல. நம்ம ஒரு சாம்பார், நம்ம ஒரு ரசம், மோர். எனக்கு தெரியும், நான் ஸ்டடி பண்ணிட்டு தான் வந்தேன் இவங்க உணவு இப்படின்ட்டு. ஆளை வாட்டி வதக்கி எடுக்குது. சரி, சொன்னேனே சாப்பாடு எங்கன்னு சொன்னேனே. இப்போ தடப்படலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். போ, வேலை நடக்குது பாருங்க. உழைத்தாதான் சாப்பாடு. தெரியுதுங்களா? ரொம்ப புதுமையான காட்சி எனக்கு திடீர்னு சொல்கிறேன் பாருங்க. நர்மதே ஹார். யாரும் இல்லை முன்னாடி, யாரும் ஏதோ ஒரு பொம்பளை போகிற அளவுக்கு நினைக்கிறாங்க. பாயிண்ட்டுக்கு வரேன். சில நேரம் ஆற்றுலேருந்து மணல் எடுப்பாங்க, மணல் எடுத்து விற்றுட்டு போவாங்க. அது ரொம்ப தன்னுடைய தாயை வயிற்று கீறுறாப்புலங்கிறாங்க சிலவங்க. என்னங்க, ஏன்னா இதெல்லாம் ஆதாரம் தானே. அந்த மண் இருந்தால் தான் அது நீரோட்டம் அழகாக போயிட்டுருக்கும். அதை போய் தடுத்து செய்கிறாங்க. என்னங்க, ஆக ஆற்றுலேருந்து மண்ணை கொண்டு போய் விற்றுட்ருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நான் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பெரிய மணற்குண்டு, களிமண் சேர்ந்த குன்று இல்லைங்களா. இது பயன்படும், அந்த வீட்டு கட்டுறதுக்கெலாம் பயன்படும். ஸோ இந்த குன்றை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து வேறு கப்பலில் போட்டில் கொண்டு போய் வேறு இடத்துல கொண்டு போய் விற்க போகிறாங்க. மண் அங்கேருந்தும் எடுக்கிறாங்க, இங்கேருந்தும் எடுக்கிறாங்க. ஜஸ்ட்டு இப்போ தான் பார்த்தேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் இது மணல் கிடையாது, மண். வாங்க மூவ் பண்ணலாம். चार दिन खाली कर देसन यार. हम 4 दिन जाओ नी. कर देसन खाली हम 4. ये जोड़ जाएगा ना, 4 में सफा होएगा. பார்க்குறீங்களா? அழகான நடிகர்கள்லாம் பார்த்துட்டு முட்டாளான சரவணன், என்னை பார்க்கக்கூடிய துர்கதி உங்களுக்கு நேர்ந்திருக்கு. பாருங்கள், ஆற்றுலேருந்து சில இடங்களில் மண் அள்ளிட்டு போகிறாங்க, சில இடங்களில் அங்கேருந்து மண் அள்ளிட்டு கொண்டு போய் வேறு இடத்த கொண்டு போய் கொடுக்குறாங்க. अरे यार, काय बोलायचं? नाव काय? प्रणाली मी कुठेवरून? पुण्यावरून आली. मी कल्पना. नंतर साथ आहे ना.
अगदी लहानपणापासून 8वीपासून, आणि ते आज आता अशा रीतीने नर्मदा मैयाने पूर्ण करून घेतलं आहे. दररोज चालताना त्रास होतात, परंतु नर्मदेच्या आधाराने आणि आमच्या दत्त महाराजांच्या कृपेने चालते आहे. नर्मदेच्या आजूबाजूला अतिशय सुंदर जैवविविधता आहे, बायोडायव्हर्सिटी आहे. अनेक प्रकारचे पक्षी बघायला मिळतात इथे, फुलं बघायला मिळतात. परंतु त्याच्यामध्ये एक गोष्ट अशी आहे की तुम्ही खाली मान घालूनच चालत असल्यामुळे ह्याचं सौंदर्य बघायला तुम्हाला जर खरंच हवं असेल तर तुम्हाला इथे थांबायला पाहिजे 1 तासभर आणि ते बघायला पाहिजे. नर्मदा म्हणजे मजा देणारी, आनंद देणारी, नर्म म्हणजे सुख देणारी अशी ती आहे. आणि ही एकच अशी नदी आहे की जिची आपण परिक्रमा करतो संपूर्ण भारतामध्ये. नर्मदे हर. नर्मदे हर. नर्मदे हर. आपका नाम? मी निलेश लिमाय, मी पण पुण्यातनं आलो आणि प्रतिभाताई चितळेंचं एक सीडी बघितली होती 2012 साली आणि त्याच्यातनं प्रेरणा झाली की नर्मदा परिक्रमा आपल्याला करायला पाहिजे. 2012 पासूनची इच्छा होती, टप गेलं 12 वर्ष त्याच्यामध्ये. झाली. 12 वर्ष झाली आणि माईने शेवटी ते घडवून आणलं आणि पत्नी आणि वहिनी बरोबर ती नर्मदा परिक्रमा पूर्ण करण्याची ही आहे. पण माझी परिक्रमा खंडित आहे आणि सांगा. नर्मदा आई आहे, जननी आहे. किनाऱ्यावरच्या सगळ्या लोकांना स्पिरिच्युअल आहेच, पण जसं हिने सांगितलं की जैवविविधता आहे. तुम्ही अगदी वेगवेगळ्या प्रकारचे आपण दगड बघतोय. परिक्रमेचा मार्ग सोपा नाही आहे. जंगल आहे, दगड आहे, रस्ते खडकाळ आहेत, काही प्लेनही आहेत, पण बरेचसे तसेच असल्यामुळे आनंद घेत जायचं, नाम घेत राहायचं. नर्मदा हर, नर्मदे हर. नर्मदे हर, नर्मदे हर. Tama, I met them very first day, 19th November at Omkareshwar. First day, the 3 of them, the same hall number 1. The next day, second day also we met there. After that we met that. After they are moving, I am forwarding. I am back, they are forwarding. So lastly we met that. I already said that. Yeah, you told me that you had to take one bite from us. But Yeah. I have taken right now. I am totally happy. Yeah. So I am also devotee of the Narmada. She said that one of such a good point, both are good points. She said Narmada बोलायचं आनंद. I agree. My name is Sarvanand. सर्व आनंद. सर्वांना नर्मदा बोलायचं आनंद. नर्म मीन्स आनंद. Anand. So this is a new word, I got it. Thank you. दा They means all are from Mumbai. I am totally happy. Narbade har. नर्मदे हर, नर्मदे नर्मदे बोलते. आता तुम्ही नको मा. या ना काहीतरी सांगा पटच जा स्टार्ट. माझं नाव तुम्ही चालेल पण बाय. पुण्यातूनच आलेली हा. आहे. मलाही चितळे मैयांची सीडी बघितल्यानंतरच प्रेरणा झाली. नंतर पुस्तकं वाचली होती 2-3. भारतीताई ठाकूरांचं बघितल्यानंतर ती प्रेरणा वाढली थोडीशी. त्यांचं एक लेपाला जे आहे ती खरं बघायची इच्छा होती, पण आत्ता काही ते जमलं नाही आहे. पण नर्मदा परिक्रमा करायची इच्छा ही अशी व्हिडिओ आणि हे बघूनच झालेली आहे आणि ती माई पुरी करून घेईल अशी इच्छा आहे. त्रास होतोय, वेगवेगळ्या प्रकारचे रस्ते आहेत, पण तो त्रास सहन करण्याची क्षमता पण ती देईल आणि सहनशक्ती वाढवेल, आत्मविश्वास वाढेल, उत्साह वाढवेल, हीच तिच्या चरणी प्रार्थना आहे आणि ती पुरी करून घ्यावी अशी इच्छा आहे. आणि नर्मदा माई आहे, त्याच्यामुळे ती आमचे जे काय अपराध आहेत ते पण ती पोटात घालून आम्हाला आणखी पुढे जायची प्रेरणा देईल. आणि जास्तीत जास्त आहे असलेला जीवनामध्ये असलेला नको असलेल्या गोष्टींचा मोह जो आहे तो पण कमी करायची इच्छा तिच्यापासून आम्हाला मिळणार आहे. थँक्यू फॉर युअर इंटरव्ह्यू. नर्मदे हर, नर्मदे हर. குருவி உட்காந்துருக்குல்ல, மைனா உட்காந்துருக்க பாருங்க. மைனாங்கிற பேர் எனக்கு தெரியும். மைனா ஓடி போறியே மைனா, உனக்கு மீன் கிடச்சிதா மைனா? இங்கே மீன் நிறையா இருக்குது மைனா. பல தண்ணி குடிச்சு குரல் கட்டு போயிடுச்சு. ஆனந்த அனுபவம்.
எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது பாருங்க. நதி அமைதியாக ஓடிட்டு இருக்குது. நல்ல ஆழம், நீர் ஓட்டம், நீர் இழுப்பு இருக்குது. டேமில் தண்ணி திறந்து விட்டுட்ருக்காங்க. ஒவ்வொரு டேம்லேயும் தண்ணியை திறந்து விட்டுட்ருக்காங்க. ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு வாட்டர். ஸோ வாட்டர் இஸ் மூவிங். கரையோரமாகவே நடக்கிறோம். ஓகே, வண்டி வேகமாக தான் போயிட்டுருக்குது. புதுமையான அனுபவம், த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். स्टार्ट ना अभी, बंद करो. रेड कलर बंद. हाल्ट. நர்மதை நதிக்கரை ஓரமாக ஹால்ட்டு. மணி 9:30, 9:30, Day 5. बाबा जी, अरे टीचर, बोलो. नमस्कार. नमस्कार. तुम्ही पुढे होतात ना? हा, आपली मौज आहे, मौज. ते खाली बस. इथं मांडव ऋषी आश्रम होता माहिती आहे, गेला का? 2 मिनिट बसा ना, आम्ही पण येतो ना. हां, गेला का नाही गेला ना? काय गेला ना? ओळखतात का? माझा नर्मदे मास्टर, यार. माझा मास्टर नर्मदे सकाळी यार. 6 वाजता हाय कर म्हणून गेले ना. हे माणूस माझा टीचर आहे. पांडुपती मुंबईमध्ये राहतात. तुम्ही कधी संपूर्ण करणार? संकल्प केली? 20 तारखेला. नाही, 21ला. किती महिने होणार असा? पाहायला माहित आहे, मला माहित नाही. असा कच नाही का? असं करायचं आहे नाही 4 ना. असा. नाही बाबा, तसं होत नाहीये. आपले नाही चालत इथं. मैयानं ठरवते चालते. त्यामुळे आम्ही विचार काय करतोय, मैया जसं करेल तसं. बरोबर. मैया बोलेल ते पूर्व दिशा. हां. आपल्या हातात काय आहे? येणं हातात होतं. आता बघू मैया काय करते ते. நேயர்களே, நாம் இப்போ அன்னை நர்மதி நதிக்கரை ஓரமாகவே நடந்துகிட்ருக்கோம். இப்போ நமக்கு வரக்கூடிய இடம் சாலிவாகன் என்கின்ற ஒரு இடம். எய்த்தாப்புல தெரியுது பாருங்க. தெரியுதா? அதுதான் புகழ்பெற்ற மகேஸ்வர். இப்போ டிவி சீரியல் வந்துட்டுருக்கு இல்லையா, அகல்யா பாய். அந்த அம்மா, அந்த ராணி, இந்த மால்வா பிரசாத், இந்த இடத்த, இந்த ரீஜனை, இந்த மண்டலத்தை அவங்க ஆண்டாங்க. அவங்களுக்கு 2 பையங்க. ஒரு பையன் நீதி தவறி நடந்துட்டான்ட்டு கத்தி எடுத்து சொருகிட்டாங்க. அதை நீ வரக்கூடிய இதில் பார்க்கலாம். நீங்கள் சரியல்ல, அவ்வளோ நேர்மை நிர்வாகம். தன் சொந்த மகனே குத்துறாங்கனாக்காக நாட்டு மக்களுக்கு எவ்வளோ ஒரு அச்சம் இருக்கும், ஒழுங்காக நடக்கணுன்ட்டு.
அப்படி நீதி நிர்வாகம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தான், 1700 தான் இல்லையா அஹல்யாபாய். இன்னும் ஒரு சிறப்பு விஷயம் அதுக்கு தெரியுது பார்த்தீங்களா மகேஷ்வர். அதை நான் 31 ஆகஸ்ட் 2024 விசிட் பண்ணேன். ஒரு நாள் தங்கினேன். ஸோ எத்தாப்புல இருக்கிற கரையில் தான் குளித்தேன், பல முறை குளித்தேன். முடிஞ்சால் அந்த யூடியூப்பையும் அதையும் யூடியூப்பில் போடுறேன். டோட்டலாக உங்களுக்கு வேறுபாடு தெரியும். இப்போ தாடி இருக்குது பார்த்தீங்களா, அப்போ தாடி கிடையாது, வேறு ட்ரெஸ் கூட. ஸோ அங்கே குளித்தேன். ஒரு 4 மாதத்தில் நம்ம இங்கே வந்துட்டோம். ஒரு 4 மாதத்தில் நம்ம ஸ்டடி பண்ணதை அனுபவபூர்வமாக உணர்றதுக்கு நடைப்பயணம் மேற்கொண்டோம். அப்போ வந்து ஸ்டடி பண்ணதான், ஓஹோ இப்படியா இருக்கும். हर आपका नाम कौन सा गाँव इधर जलगांव. आपका उम्र प्लीज़. 24 வயசாவது அவருக்கு. ஜலகாங்கிற ஊர்லேருந்து வந்திருக்காரு. நடைப்பயணம் மேற்கொள்கிறார். புனித நர்மதை ஆற்றை வள வரும் எனும் புனித செயலை மேற்கொண்டிருக்கிறார். இதுபோல் பல பேருங்க. இப்போ நான் பார்த்ததுலேயே ஒரு சின்ன வயசு உள்ள பையன் இந்த பையன்தான். போயிட்டே இருக்கான். எப்படிங்க? ஆஹா ஆஹா. இதெல்லாம் காண கிடைக்குமா இந்த குருவியெல்லாம் பார்க்குறதுக்கு? பாருங்க, அதான் ஷாலிவாகன். வரேன். ஸ்டடி பண்ணதை இப்போ நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள் மகேஸ்வரன்ட்டு. அங்கே தான் அஹல்யாபாய் ஆண்டாங்க. அங்கே அது கோட்டை, அது அவ்வளோ இருக்குது. ஆமாங்க, ரொம்ப நம்ம தஞ்சாவூர் அரண்மனை இடம் இருக்குது. எங்கள் ஊர் அரண்மனை இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இப்படி அவர் பயன்படுத்தின பொருட்கள்லாம் காட்சியமைப்படுத்தி பார்வையாளர்கள் வச்சுருக்காங்க. அதுபோல் அவங்க பார்வையாளர்கள் வச்சுருக்காங்க. பெரிய படித்துறை, அழகான படித்துறை. நாம் அங்கே வரத்துக்கு 2 மாதம் ஆகும். இப்போ நவம்பர் 25ங்களா, ஜனவரி 24 வேணால் இங்கே வரலாம். நோ ஆமாம், அதுக்கு ஜனவரி முடிஞ்சிடும். ஆமாம், இப்போ நம்ம மத்திய பிரதேச எம்பியில் இருக்கோம். அடுத்து மகாராஷ்டிரா, அடுத்து குஜராத். அப்படியே ஒரு டர்ன் அடித்து இங்கே வரும். இது முக்கியமான பாயிண்ட். ஒரு நமக்கு ஒரு இது சொல்கிறாங்க இல்லையா, லேண்ட்மார்க்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடம். நான் போன முறை வந்திருக்கும் போது அங்கேயே இருந்துக்கிட்டு இதை பார்த்தேன், அங்கே இருந்துக்கிட்டு இதை பார்த்தேன், இந்த இடத்த பார்த்தேன். கோயிலெலாம் இருக்குது, நிறைய பேர் வருவாங்க. அவருக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்காரு பாருங்க. இவர் ஒருத்தர், வேறு யாரும் நமக்கு பின்னாடி யாரும் கிடையாது. போயிட்டே இருக்காங்க. யாருக்கு ஹாய் நர்மதே ஹார் முடிஞ்சு போச்சு. என் இலக்குன்னு போயிட்டே இருக்காங்க. யாரும் யாருக்காக காத்துட்டு இருக்கிறது கிடையாதுங்க. மிக அற்புதமான படித்துறைங்க அது. காட்டுமாங்க, காட்டுனா படித்துறை. அந்த அம்மா அவ்வளோ அழகாக, அவ்வளோ நேர்த்தியாக, அவ்வளோ உன்னதமாக, அவ்வளோ உயர்வாக. காசி கூட முடியாது. காசியில் உள்ள படித்துறை வேறு, இதில் உள்ள படித்துறை வேறு. நிர்வாகம் அப்படியே அகண்டு விரிஞ்சு 1 கிலோமீட்டருக்கு படித்துறை. இவ்வளோ பெருசாக இருக்கும். இதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே இப்படி தொடங்கியிருக்கோம். தென்கரை வர
நர்மதை. வடக்கு வரத்துக்கு இன்னும் ஒரு 2 மாதம் ஆகும் அந்த இடத்த தொடர்றதுக்கு. ஸோ நம்ம அப்போ அடுத்த முறை அங்கேருந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து இங்கே எடுப்போம். இதை பிடிப்போம். ஓகே, மீண்டும் பேசுவோம். வணக்கம் நேயர்களே. ஸ்டார்ட் करो. ஓகே, வணக்கம் நேயர்களே. இப்போ எட்டாவது தெரிகிறது மகேஸ்வர். அங்கே தான் அகலியா பாய் மாட்டாங்க. அது மிகப்பெரிய கோட்டை. ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. அந்த படித்துறையெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். நாம் இதை போன ஆகஸ்ட் 31 வந்தோம், 2024 ஸ்டடி பண்ணுறதுக்காக வந்தோம். அது முடிச்சுட்டு நடந்து மண்டலேஸ்வர் போனோம். திருப்பி அப்படியே வந்திருக்கோம். அதே நேரம் தான் ஆகுது. 1.5 மணி நேரம் ஒரு 4 கிலோமீட்டருக்கு. ஸோ நல்லா முழுசாக என்ஜாய் பண்ணுறோம். பேரானந்தமாக இருக்குது. இது ஒரு புதிய அனுபவம். பாருங்கள், ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு படித்தர காட், படா காட்டை. ஓகே, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அவசியம். பல ஊரில் தண்ணி குடிச்சு தொண்டை போயிடுச்சு. கேமரா கொஞ்சம் ஆடும். எனக்கு இதில் அனுபவம் கிடையாது. எனக்கு எழுத்து தான், பேச்சு தான். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணினேன். இந்த கண்டென்ட் அப்படியே ஒரு எடிட்டர்கிட்ட அனுப்பி அதை அழகாக கோர்த்து அனுப்பிடுவார்ட்டு. யாரும் கிடைக்க மாட்டேன்ட்டாங்க. யாரும் ஹெல்ப் பண்ணுறதா கிடையாது. ஓகே, மிக்க நன்றி.